ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, நேற்றைய போட்டியில் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப்பும் அதை தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸோடைய போட்டியில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அஸ்வின் வந்து பட்லரை வந்து பார்த்தீங்கன்னா ரன் அவுட் எடுத்தது தான் முழுமையாக பேசப்பட்டிருக்கும். இந்த மேட்ச் முடிஞ்சிட்ட பிறகு கூட வந்து கண்டிப்பாக பஞ்சாப் அணி வின் பண்ணதை கூட பேசலை அதிகமாக. அஸ்வின் ஏன் அப்படி விக்கெட் பண்ணாருன்னு சொல்லிட்டு தான் சோஷியல் மீடியாவிலையும் ஆகட்டும், அந்த மேட்ச்சில் வந்து கமெண்டேட்டர்ஸாக இருந்தவங்களும் சரி தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் மேட்ச்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அஸ்வின் வந்து தன்னுடைய பேட்டியை கொடுத்துருக்காரு. நான் பண்ணது தவறா சரியான்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அஸ்வினை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, நான் வந்து பட்லரை வந்து விக்கெட் எடுத்தேன். அதாவது அவர் கிரீஸை விட்டு வெளியே போயிருந்தாரு. நான் பவுலிங் போடும்போது நான் கிரீஸ் வந்து தொடும் போது அவர் வெளியே இருந்தார், என்னையும் பார்க்கல. இதனால வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்தி அவரை வந்து நான் விக்கெட் எடுத்தேன். இதன் மூலியமாக தான் இந்த போட்டியோட ஆட்டம் மாறியது. எல்லாரும் சொல்றாங்க நான் பண்ணது தவறுன்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம், கிரிக்கெட் விதியில் இருக்கிறத மட்டுமே நான் செஞ்சிருக்கேன். அது தவிர்த்துட்டு நான் வந்து புதுசாவோ எதுவும் மாற்றமாவோ எதுவும் நான் பண்ணலை. இதன் மூலியமாக வந்து கண்டிப்பாக வந்து இது தவறுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த விதியை வந்து நீங்கள் முழுமையாக எடுக்கணும். இல்லைனாக்கா வந்து இந்த விதியில் இருக்க குறைபாடுகளை நீங்கள் வந்து நிவர்த்தி செய்யணும். அதை விட்டுட்டு இது தவறுன்றது சொல்றதெல்லாம் தவறான ஒரு விஷயம்ன்ற மாதிரி அவருடைய பார்வையை சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக நேற்று மேட்ச் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜோஸ் பட்லரோட விக்கெட்டுக்கு பிறகு லைனா விக்கெட்டுகளை விழுந்து அந்த அணி வந்து தோல்வியை தழுவினாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக ராஜஸ்தான் வந்து எளிதாக இந்த போட்டியை வந்து வின் பண்ணிடும்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னாக்கா ஸ்டீவன் ஸ்மித் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு அதிரடி வீரரான ஜோஸ் பட்லர் வந்து விக்கெட்டுக்கு பிறகு இந்த ஒரு வெற்றி அவங்களால பெறவே முடியலன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட ஸ்டோக்ஸ் இருந்தார். அதுக்கப்புறம் அதிரடி வீரர்கள் நிறைய இருந்தும் கூட வெற்றியை பதிவு செய்ய முடியல. ஒருவேளை வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாக்கா அஸ்வினோட இந்த செயல் வந்து கம்மியாக பார்க்கப்பட்டிருக்கும். கண்டிப்பாக இது பூதாகரமாக ஆனதுக்கு அந்த ஒரு செயலும் காரணமாக தான் பார்க்கப்படுது. உங்களை பொறுத்த வரைக்கும் அஸ்வினோட விக்கெட் எடுத்ததை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.